வணக்கம், நான் suryathangaraj. நேற்றுக்கு ரோஜா தைலத்தை பற்றின ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேங்க. அதில் நிறைய பேர் நிறைய விதமான டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்ஸ்க்கெல்லாம் தான் எனக்கு எல்லா மெசேஜுக்குமே ரிப்ளை பண்ண முடியல. ஆனால் அவ்வளோ டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தாங்க இந்த வீடியோ. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்கிற ஒவ்வொரு டவுட்ஸுக்கும் இப்போ நான் ரிப்ளை பண்ணுறேங்க. பிஃபோர் பாத் இந்த பாடி அண்ட் ஃபேஸ் மசாஜ் மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நதி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கிறாங்க. இது பிஃபோர் மசாஜ் ஆயில் தாங்க. இது நம்ம நைட்டுக்கும் அப்ளை பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணலாம். அதே மாதிரி பேபிஸ்க்கு இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. என்னோடய சொந்த அனுபவத்தில் நான் என் பையனுக்கு எப்படி யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அவன் ஒரு மாத குழந்தையாக இருக்கும்போது தினமுமே இந்த ஆயிலில் நல்லா மசாஜ் பண்ணுவேங்க. அவனுக்கு அந்த மசாஜ் எப்படி அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரமாக நான் போடுறேன். இப்போ நம்மக்கிட்ட குழந்தைக்கு யாரும் இல்லை அந்த மசாஜ் பண்ணுற வீடியோ போடுறதுக்கு. அதனால் இப்போ எங்கள் தம்பிக்கு குழந்தை பிறக்க போதில்லை, அந்த குழந்தைக்கு நம்ம கண்டிப்பாக ஆயில் மசாஜ் பண்ணுவோம். அப்போ நம்ம அந்த வீடியோவை பார்க்கலாம். என்ன பண்ணுவேன்னா, ஒரு மாதம் குழந்தையாக இருக்கும்போது இந்த ஆயிலில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா நல்லா சுடு தண்ணி வச்சு நீவி குளிக்க வைப்பாளுங்க. அந்த மாதிரி குளிக்க வைப்பேன். குளித்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு க்ரீம், பேபி க்ரீம் எப்படி அப்ளை பண்ணுவோம், லைட்டாக மசாஜ் பண்ணும்போது ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் லைட்டாக உடம்பு ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி விட்டுருவேன். 1 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் நான் இதே ப்ரொசீஜர் தாங்க நான் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தேன். 6 மாதத்துக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலரில் சேஞ்ச் தெரிஞ்சுது. நல்லா பாடி நல்ல ஹெல்த்தியான குழந்தையாக இருந்தால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கலர்லேயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருந்துச்சு. இதை நான் ஒரு நாள் கூட விடாமல் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தேங்க. இப்போ குழந்தைகளுக்கு சளி ஏதாச்சும் குடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம அப்போ ஆயில் தேய்ச்சி குளிக்க வைக்க முடியாது. அது மட்டும் நீங்கள் அந்த டைமில் தவிர்த்துருங்க. இந்த ஆயில் மசாஜ் எல்லாம் பண்ணும்போது குழந்தைக்கு சளி பிடிக்குது அப்படின்னா அப்போ அது வேண்டாங்க. அது கொஞ்சம் சிவியரான ப்ராப்ளமாக கூட மாறலாம். நார்மலாக இருக்குது குழந்தைக்கு இந்த ஆயில் தேய்ச்சி குளிக்க வச்சாலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை தொடர்ந்து பண்ணலாம். அப்புறம் குளியல் பொடி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. நலங்கு மாவு எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதையும் கண்மை தயாரிக்கிறத பற்றியும் கேட்டிருந்தீங்க. அதுவும் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேங்க. 20 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்க போடலாமா, 15 வயசு குழந்தைக்கு போடலாமா, 5 வயசு குழந்தைக்கு போடலாமா, இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாமே நிறைய பேர் கேட்குறீங்களேங்க. தாராளமாக யார் வேணாலும் இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். குழந்தைக்கு தான் போடணும் அப்படின்ட்டுலாம் கிடையாதுங்க. இப்போ நான் பிறந்த குழந்தையாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம போடுற ரிசல்ட் ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஸ்கின் நல்லா க்ரோத்திங் ஸ்டேஜில் இருக்கும். அவங்களுக்கு ரிசல்ட் ரொம்பவுமே நல்லா கிடைக்கிது. ஒரு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ நம்ம இந்த ஆயில் போடும்போது ஸ்கின் நல்லா சாஃப்டாகவும் நல்லா க்ளோவாக இருக்கும். ஆனால் கலரில் சேஞ்சு எனக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியலைங்க. இப்போ நான் சொன்னவங்க எல்லாருமே பிறந்த குழந்தையாக இருக்கும்போது இந்த ஆயில் மசாஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. 15 இயர்ஸ் ஓல்டுக்கு யூஸ் பண்ணலாமா, எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி தாங்க ஆயில் மசாஜ் மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ அண்டர் ஐ டார்க் சர்க்கிள் இருக்குது அப்படின்னா நல்லா ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கண்ணுக்கு 2 சொட்டு வச்சுட்டு நல்லா ரவுண்ட் மசாஜ் மாதிரி நம்ம கண்ணை சுற்றி இப்படி ரவுண்ட் மசாஜ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 1 வீக் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நெத்திலலாம் கருப்பு இருக்குது, சில பேர் நீங்கள் குங்குமம் வச்சு அங்கே பிளாக்காக இருக்கும், அந்த இடத்துக்கு நம்ம வைக்கலாம். நெத்தி கருப்பு இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு யூஸ் பண்ணலாம். லிப்ஸும் ரொம்ப பிளாக்காக ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு சன் டேன் ஆகிருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். எவ்வளோ நேரம் போடணும், எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் மசாஜ் இப்போ குழந்தைக்கு ஆயில் மசாஜ் பண்ணுறோம் அப்படின்னா 1/2 மணி நேரத்துக்கு விட்டுருவேங்க. அதுக்கப்புறம் நான் குளிச்சதுக்கப்புறம் லைட்டாக அப்ளை பண்ணி விடுவேன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி எப்போவுமே நான் அப்ளை பண்ணி தான் வச்சுருப்பேன். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் குளிச்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதை நான் கொஞ்சம் குறைச்சிக்க ஆரம்பித்தேன். ஆனால் ஆயில் மசாஜ் ரெகுலராக பண்ணிகிட்டே தான் இருந்தேன். இப்போ நம்ம பெரும்பாலும் நைட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நேரத்துக்கு நம்ம ஸ்கின்ல இருக்கும். அப்போ ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எவ்வளோ நாள் ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தனா ரமேஷ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கிறீங்க. எனக்கு ரிசல்ட் தெரியறதுக்கு ஒரு 5 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. குழந்தை நல்லா ஹெல்த்தியாக நல்லா இந்த மசாஜ் பண்ண நல்லா ஃபுட்டும் எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. நல்லா பாலை நல்லா குடிப்பாங்க. நல்லா தூங்கி எந்திரிப்பாங்க. இதனாலே ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கிடைக்கும். அதோட கலரும் நல்லா சேஞ்சஸ் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. எனக்கு ஒரு 5 to 6 மந்த் பக்கம் ஆச்சு. பொதுவாக குழந்தைக்கு ஆயில் மசாஜ் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கும் இவங்க எல்லாத்துக்குமே இவ்வளோ டைம் ஆகிருக்குது அவங்களுக்கு ரிசல்ட் தெரியறதுக்கு. ஆனால் நார்மலாக நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். கலருக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படின்னா ரொம்ப வெள்ளையோன்னு மாறிடுவாங்க அப்படின்னலாம் நம்ம ரிசல்ட் சொல்ல முடியாதுங்க. நம்மளோட நேச்சுரல் கலர் என்னவோ அந்த க்ளோவும் அந்த கலரும் அவங்களுக்கு கிடைக்கும். எல்லாருமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் நீங்கள் சொல்ல விட்டுட்டீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்கிறீங்க. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கான ஆன்சர் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேங்க. ஹேர் க்ரோத் ரெமெடி சொல்ல கேட்டிருக்கிறீங்க, அண்டர் ஐ டார்க் சர்க்கிள் கேட்டிருக்கிறீங்க, நெக் பிளாக் எதனால் வருது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்கிறீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன வீடியோஸ் நான் ஒன்று அப்லோட் பண்ணுறேங்க.
அதே மாதிரி தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக வேறு எந்த ஆயிலாச்சும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் விட ஒரு நல்ல ஒரு எண்ணெய் வந்து கிடையவே கிடையாதுங்க. பெஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய் தான். வேறு ஆயில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தது இல்லைங்க. இந்த ஆயிலுக்கு தான் வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்களுங்க. நான் ஆல்மண்ட் ஆயில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி பார்த்தது இல்லைங்க. நான் வந்து நம்ம ஊரில் நம்மளுக்கு தகுந்த மாதிரி எந்த ஆயில் கிடைக்குமோ அதை தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். பொதுவாகவே வந்து நம்மளோட சீதோஷ நிலைக்கு என்னென்ன உணவுப் பொருள் எந்தெந்த பொருளை நம்ம ஸ்கின்ல போடலாமோ அப்படிங்கிற உணவுப் பொருள் தான் நம்மளை சுற்றி வந்து விளையும். இதுதான் வந்து இயற்கையோட நியதி. நம்மளோட இயற்கைக்கு வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, தேங்காய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இதுதான் கிடைக்குது அப்படின்னா இதெல்லாம் தான் நம்ம ஸ்கின்னுக்கும் உணவுக்கும் வந்து தகுந்ததாக இருக்கும். அப்புறம் ஆயில் ஸ்கின்னுக்கு இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்களேங்க. ஆயில் ஸ்கின்னுக்குன்னு சொல்லிட்டு அது யூஸ் பண்ண முடியாது. ஆனால் பிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு அது பிம்பிள் போனதுக்கப்புறம் பிளாக் மார்க்ஸ் வரும் இல்லைங்களா, அது மேலே வச்சுட்டு வந்தீங்கன்னா அதுக்கான குணம் வந்து இந்த தைலத்தில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேங்க. சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.